students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 Jam to lessonல உள்ள exercise 4.3ல உள்ள first sum second sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். First sum பாருங்க, a man goes 18 meter due east and the 24 meter due north. Find the distance of his current position from the starting point அப்படினு கேட்டிருக்காங்க. ஒரு மேன் வந்து என்ன பண்றாங்களாம், ஒரு இதுல இருந்து என்ன பண்றாங்க, ஈஸ்ட் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட்ல போறாங்க. சோ அப்ப இங்க இருந்து இங்க போறாங்க, 18 மீட்டர் டியூ ஈஸ்டுக்கு போறாங்க. நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து இங்க தானே ஈஸ்ட் வரும் இல்லையா. சோ இங்க ஈஸ்ட், இங்க நார்த், இங்க சவுத். இந்த சைடு ஈஸ்ட் வரும், இங்க வெஸ்ட், இங்க நமக்கு நார்த் வரும், இங்க வந்து நமக்கு சவுத் வரும் இல்லையா. சோ டைரக்ஷன் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். சோ அப்ப அவங்க வந்து எங்க போறாங்க, a man goes 18 மீட்டர் டியூ ஈஸ்ட். சோ அப்ப இது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அவங்க இதுல இருந்து அவங்க ஈஸ்ட் நோக்கி இங்க போறாங்க. சோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், அடுத்தது பி இங்க வரைக்கும் போறாங்க. ஓகேவா. போயிட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, தென் 24 மீட்டர் டியூ நார்த்துக்கு போறாங்க. சோ இங்க இருந்து அப்படியே நார்த் டைரக்ஷனுக்கு போயிடறாங்க. நார்த்னா இங்க இந்த டைரக்ஷனுக்கு போயிடறாங்க. எவ்வளவு, 24 மீட்டர். அங்க போயிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா. சோ அப்ப இத வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம், இத வந்து சின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படின்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படின்னா ஏல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, வந்து நமக்கு பாருங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கா. சோ இது வந்து கரெக்டா எக்ஸாக்ட்லி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா. இது வந்து நமக்கு 90 டிகிரி வந்திருக்கு. அதாவது ஏ வந்து இங்க இருந்து அப்படியே நகர்ந்து ஈஸ்ட நோக்கி போறாங்க, அப்புறமா இங்க இருந்து நார்த்த நோக்கி போறாங்க. ஓகேவா. சோ அப்படி அவங்க போறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அதனால இதை வந்து நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். அப்ப யூசிங், சோ இது சவுத் நான் இங்க போட்டேன், சோ அதை இங்க போடலாம் சவுத். ஓகேவா. சோ இப்ப நம்ம யூசிங் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். பித்தாகோரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்துல என்ன வரும் நமக்கு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைடு இல்லையா. இதான் நமக்கு ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் என்னது, ஏசின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைடு. அதர் டூ சைடுனா இதுவும் இதுவும், அதனுடைய சம் ஆஃப் தி அதனுடைய ஸ்கொயர். ஓகேவா. அப்போ 18 ஸ்கொயர், சாரி நம்ம இங்க ஏசி ஸ்கொயர்னு எழுதியிருக்கனால நம்ம இதை வந்து ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதிட்டு தான் நம்ம இதை எழுதணும். ஓகேவா. நான் அதை டைரக்டாவே வேல்யூ போட்டுட்டேன். ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஏன்னா நமக்கு வேல்யூ போட்டுடலாம். இப்போ நமக்கு ஏசி ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஏபி ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா, 18 மீட்டர். ஸோ 18 பிளஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் பிசி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 24. ஸோ அப்போ 24 ஸ்கொயர். இப்போ 18 ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 18 into 18 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 8s are 64, மீதி 6 180 is 8. 8 plus 6 என்ன வரும், 8 plus 2 வந்து 10, 14, 144. 180 is 8, 1 1 is 1, 4, 12, 1 plus 1 2, 3, 324. So 324 plus 24 square, 24 into 24, 4 4s are 16, மீதி 1, 4 2s are 8, 8 plus 1 9, 4 2s are 8, 2 2s are 4. So add பண்ணுங்க 6, 8 கூட 9 add பண்ண 10 17, மீதி 1 5, 576. So இப்போ 324 ஐயும் 576 ஐயும் add பண்ணுங்க. 324 and 576 add பண்ணும்போது 6 plus 4 10, மீதி 1, 7 plus 2 9, 9 plus 1 10, மீதி 1, 5 plus 3 8, 8 plus 1 9. So 900 வந்திருக்கு. இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 900. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 வந்து நமக்கு 30 ஸ்கொயர். ஸோ 30 ஸ்கொயர் தான் நமக்கு 900. ஓகேவா. அப்போ ஏசி என்ன வந்துடும், நமக்கு 30 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து 30 மீட்டர். ஸோ நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது கரண்ட் பொசிஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க உள்ள கரண்ட் பொசிஷன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இவ்வளவு வந்திருக்கு நமக்கு 30 மீட்டர். அப்ப therefore the distance from the starting point is என்ன வந்துரும் 30 மீட்டர். ஸோ இவ்வளோதான் நமக்கு ஆன்சர்.
ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்த செகண்ட் சம் பாருங்க. there are two paths கொடுத்திருக்காங்க that one can choose to go from Sarah's house to James' house கொடுத்திருக்காங்க. One way is to take C street and the other way requires to take B street and then A street. How much shorter is the direct path along C street ன்னு கேக்குறாங்க. சோ இதுல வந்து இப்போ நமக்கு வந்து ரெண்டு வேல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நமக்கு என்ன என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. two parts கொடுத்திருக்காங்க. that one can choose to go from Sarah's house to James' house. ஒரு பாத் வந்து Sarah's houseல இருந்து James' house. அதாவது இது வந்து A ன்னு கொடுத்திருக்கேன், இது B, இது C ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப A ல இருந்து C வரைக்கும் வந்து ஒரு வே ன்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு one way is to take C street வந்து and the other way requires to take B street and then A street. so A ல இருந்து B க்கு வந்து then B ல இருந்து C க்கு போறது. இது வந்து ரெண்டாவது வே. ஃபர்ஸ்ட் வேல இருந்து A ல இருந்து டைரக்டா C க்கு வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வேல வந்து A ல இருந்து B க்கு வந்து B ல இருந்து C க்கு போறது. இது வந்து நமக்கு ரெண்டாவது வே. ஓகேவா? இந்த ரெண்டு வேலையும் how much shorter is the direct path along C street. C streetக்கு வரதுல எது வந்து ஷார்ட்டர், எவ்வளவு ஷார்ட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி வரதுக்கு வந்து AB பிளஸ் BC இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணா A ல இருந்து C, அதாவது A வழியா B க்கு வந்து B ல இருந்து C க்கு வரது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு A ல இருந்து டைரக்டா C க்கு வரது வந்து டைரக்ட் வந்து நமக்கு தெரியாது. சோ அப்போ அந்த பாத் வே வந்து எப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சோ அப்போ இது வந்து 90 டிகிரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதனுடைய ஆப்போசிட் சைடு இது ஹைபாட்டனஸா தான் இருக்கும், இது வந்து அதர் டூ சைடா இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம், let A be the position of the Sarah's house ன்னு எடுத்துருக்கோம் and C be the position of the James' house ன்னு எடுத்துருக்கோம். by using இது வந்து B ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நான் B வந்து எழுதல. இப்போ by using பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம் இதான ஹைபாட்டனஸ். அப்போ square of the hypotenuse is equal to sum of the square of the other two side. அப்போ AB square plus BC square னு வரும். ஓகேவா? சோ AB square நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1.5 கொடுத்திருக்காங்க. அப்போ 1.5 ஸ்கொயர் பிளஸ் BC என்ன கொடுத்திருக்காங்க, 2 கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 2 ஸ்கொயர். இப்போ 1.5 the whole squareனா என்ன வரும் பாருங்க. நான் பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றேன். இப்போ 15 into 15 வந்து நமக்கு 225 வரும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1.5 into 1.5 சொல்லும்போது 2 பாயிண்ட் அடுத்தது இங்க ஒரு டிஜிட் இருக்கா, அப்ப 2 டிஜிட் வைக்கும்போது 2.25 வரும். 2.25 பிளஸ் 2 ஸ்கொயர்னா என்ன வரும், 4 வந்துரும். இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், இது 2 பாயிண்ட் வந்திருக்கு. அப்ப இதான் ஹோல் நம்பர். அப்ப இதுதான் ஹோல் நம்பர். 4 கூட 2 கொண்டு ஆட் பண்ணீங்கன்னா 6.25. ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஏசி, இது வந்து ஏசி ஸ்கொயர், நமக்கு ஏசி தான் வேணும். சோ ஏசினா இப்போ 6.25 நம்ம எப்படி எழுதுறேன் பாருங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 625. ரவுண்டா இருந்துச்சுன்னா அது வந்து எதனுடைய ஸ்கொயர், 625 ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் தானே. நமக்கு இப்போ 2.5 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் பாருங்க, 2.5 இன்டு 2.5 வந்து 6.25 மாறிடும். இப்போ நமக்கு 25 into 25 வந்து 625. நமக்கு ஆக்சுவலா வந்து 2.5 தான் ஆன்சரா வரும் 6.25க்கு. 6.25 இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 2.5. ஓகேவா? சோ அப்போ ஏசி ஸ்கொயர் வந்து என்ன வந்துரும், 2.5. அதாவது இதை வந்து 2.5 the whole ஸ்கொயர்னு எழுதலாம். சோ அது இங்கே எழுதியிருக்கலாம். சோ ஏசி ஈக்குவல் அப்போ 2.5. ஓகேவா? இப்போ நமக்கு ஏசி கிடைச்சிருச்சு, 2.5 கிடைச்சிருச்சா. இங்க வந்து நமக்கு 2.5 மைல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ if one chooses C street, the distance from James house to Sarah's house வந்து எவ்வளவு, நமக்கு ஜேம்ஸ் ஹவுஸ்ல இருந்து சாராஸ் ஹவுஸ்ல இருந்து ஜேம்ஸ் ஹவுஸ் வரைக்கும் நம்ம இப்போ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 2.5 மைல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இன்னொரு வே என்னது, if one choose B street and A street, he has to go எவ்வளவு வரும் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து B க்கு வராங்க, B ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரெண்டாவது C ஸ்ட்ரீட் A ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க. ஓகேவா? சோ அப்படி வந்தாக்கி இப்படி இந்த வே ஃபர்ஸ்ட் இப்படியே B ஸ்ட்ரீட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. B ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இது A ஸ்ட்ரீட் தான், இது C ஸ்ட்ரீட் தான். சோ அப்போ B ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரெண்டாவது A ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க, வந்துதான் C க்கு வராங்க, C இந்த ஹவுஸுக்கு வராங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1.5
plus 2 equal to ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 2.5 சாரி 3.5 அதாவது இது 2 ஹோல் நம்பர்ஸ் தானே 2 plus 1 3.5 மைல்ஸ் வருது நமக்கு A to C க்கு டைரக்டா வரும்போது 2.5 வருது A ல இருந்து B க்கு வந்து B ல இருந்து C க்கு வரதுக்கு 3.5 மைல்ஸ் ஆகுது அப்போ தோ C straight is shorter by எவ்வளவு மைல்ஸ் அப்போ நமக்கு இதுல இருந்து இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் 3.5 ல இருந்து 2.5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது 0 1 சோ 1.0 வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வருது 1.0 மைல்ஸ் இந்த C ஸ்ட்ரெயிட்டுக்கு வரது ஷார்ட்டர் மைல்ஸ் வந்து எவ்வளவு 1.0 ஓகேவா சோ அப்போ therefore the direct path along C straight is shorter by எவ்வளவு 1 மைல்ஸ் ஓகேவா சோ இப்படி சுத்தி அதாவது டைரக்டா வரதுக்கும் இப்படி சுத்தி வரதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வருது 1 மைல்ஸ் வருது டிஃபரன்ஸ் வருது ஓகேவா சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் சோ இவ்வளவுதான் இந்த சம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா Thank you